கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் தீத்து 1 விசுவாசத்திலே ஆரோக்கியமுள்ளவர்களாய் இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்துகொள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசத்துல ஒரு ஆரோக்கியம் இருக்கணும், ஒரு தைரியம் இருக்கணும். ஏன்னா நம்ம ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அதே போல மற்றவர்களுக்கு நாம் போதிக்கும் போதும் அவங்களை கண்டிப்பாய் சொல்லணும், ஆரோக்கியமா ஆவதற்கு. அப்பதான் அந்த விசுவாசத்துல வளரும் போது தேவன் கிரியை செய்ய முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி நன்றாய் அறிந்து வைத்திருக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய குமாரனை கர்த்தராய் பூமிக்கு அனுப்பி பரிசுத்த ஆவியானுடைய பலனோடு நிரப்புகிறார். அப்ப இதெல்லாம் அறிஞ்சு வச்சு நம்ம ஜனங்களுக்கு சொல்லும் போது அவங்க விசுவாசத்துல வளரணும். விசுவாசம் என்பது ஒரு வரம். நாம சொல்லும் போது அவங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சு அவங்க ஜெபத்துல பெற்றுக்கொள்வோம் என்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு ஊட்டும்படியாய் நாம் அவர்களை கடிந்து கொண்டு சொல்லணுமா. அப்பதான் கர்த்தருடைய பிள்ளைகளே அவங்க ஆண்டவர் பக்கம் திரும்புவாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, அவர் அப்படிதான் சொல்றாரு, நீ ஆரோக்கியமுள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு. அவங்க யாரு? ஆரோக்கியமுள்ளவர்களாய் இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள். அதனால நீ மன வருத்தப்படாத, நீ சொல்றத சொல்லு, உண்மையை சொல்லு. இயேசு இப்படிதான் இருக்க சொல்லி இருக்கிறார், இயேசு இப்படிதான் செய்வார், நீ இப்படி இருந்தாதான் இப்படி ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று நீ வேத வசனத்தின்படி கண்டிப்பாய் சொல் என்று பரிசுத்த ஆவியானவர் இங்கே பவுல் மூலமா எழுதுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ இந்த உலகம் அந்த மனிதர்களை கெடுக்குது. அந்த மனிதர்களை, கெட்ட மனிதர்களை எப்படி ஒரு கடல்ல இருந்து தண்ணியை கொண்டு வந்து அந்த தண்ணியை நம்ம பராமரித்தோம் என்றால் நல்ல தண்ணியா மாறும் இல்லையா? அதே போல தேவனுடைய பிள்ளைகளே, ஜனங்களை விசுவாசத்துல ஆரோக்கியமுள்ளவர்களாய் மாற்றும்படி நம்ம அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி அதிகமாய் சொல்லி அவர்களை விசுவாசத்துல நடத்த வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் தான் கர்த்தர், கர்த்தர் தான் தேவன். தேவனுடைய பிள்ளைகளை, இதை நாம் அறிந்து நாம் செயல்படும் போது கர்த்தருடைய நாமத்தினால எல்லாம் விசுவாசத்துல வளர்ந்துருவாங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாய் மாறிடுவாங்க. ஜெபிப்போமா. பரிசுத்த பிதாவே, உடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வருகிறோம். எங்களுடைய நாங்க பண்ற பிரசங்கம், நாங்க பண்ற ஜெபம் அவங்கள விசுவாசத்துல ஆரோக்கியம் உள்ளவர்களாய் மாற்றணும். ஆண்டவரே, விசுவாசத்துல பலவீனமா மாற்றக்கூடாது, பலமுள்ளவர்களாய் மாற்றும்படி எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எங்க வாயோடு இருந்து நீங்க பேசுங்க சுவாமி. உங்க நாம மகிமைப்படும். எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறோம். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.